அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அந்த பிளேடு வந்து ஷார்ப்பன் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க, அந்த காடி இது பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். மன்னார்குடியில் இருக்கிற ஒரே க்யூரிங் பிளேடு க்யூரிங் சென்டர் வந்து இது தான். பாருங்கள் அவங்க எப்படி க்யூரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடம் வந்து பள்ளம் வருவணும். இந்த இருக்குல்ல, இது ஒரு பள்ளம், இது மேடு பள்ளம், இப்படி வந்துகிட்டே இருக்கணும். ஓ, மாற்றி மாற்றி வரணும் அது. ஆமாம் ஆமாம். அது மாதிரி இந்த காடியும் கொஞ்சம் அகலமாக. ஓ, இந்த காடி அந்த எண்டில் வர்றது மட்டும் அகலமாக போடணும். அது கொஞ்சம் அகலமாக கொடுத்தா லோடு நல்லா இருக்கும். போதுண்ணா. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கிரைண்டிங் மிஷினுக்கு தான் எல்லாமே வரும். பார்த்துங்க பிளேடு எத்தனை பிளேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. மன்னார்குடியில் யாராச்சும் க்யூரிங் பண்ணுற மாரி இருந்தாக்கா அண்ணன் கடைக்கு வந்து க்யூரிங் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளோடதே வந்து இங்கே தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த லோடு காடி வந்து கொஞ்சம் ஆழமாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த லோடு காடி வந்து கொஞ்சம் ஆழமாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது புது பிளேட்டில் ஆரம்பத்தில் இருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம பிடிக்க அதே மாதிரி பிடிக்கணும். அதுமாரி நம்ம மொத்தமாக அண்ணன் என்ன சொல்கிறாங்கனாக்க, லோடு ஓட்டும்போது மொத்தமாக தேய்கிற அளவுக்கு ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பல்லு தெரிஞ்சால் தான் அடுத்த தடவை ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஒரு 75% முடிச்சதுக்கப்புறமே பிளேடை வந்து நம்ம க்யூரிங் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தமாக தேஞ்சு போச்சு அப்படின்னாக்க அடுத்தது நம்மளுக்கு இந்த லைன் கிடைக்காது. நம்ம ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி நம்மளால் கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மொத்தமாக தேய விடாமல் ஒரு 70 to 80% முடிஞ்சதுக்கப்புறமே உடனே நீங்கள் க்யூரிங் பண்ண எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதே லெவலுக்கு அரைக்கிற மாதிரி நம்மளால் க்யூரிங் பண்ண முடியும், ஷார்ப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கடை தான், ஆனால் சர்வீஸ் வந்து சூப்பராக பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக மன்னார்குடி, நீடாமங்கலம், ஆலங்குடி, வலங்கிமான் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அண்ணன்ட்ட தான் க்யூரிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ சைஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட சர்வீஸும் ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னாக்க எங்கேருந்து வேணாலும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா திரும்ப நான் க்யூரிங் வரும்போது அண்ணன்ட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.